தெவெனின்ஸ் தியரம் என்பது என்னன்னா, ஒரு 2 டெர்மினல் நெட்வொர்க். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய நெட்வொர்க் இருக்கும். அந்த நெட்வொர்க் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி, ஒரு சிம்பிள் சர்க்யூட்டா ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸு, ப்ளஸ் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தறதுக்கு பேர் தான் வந்து என்னன்னா, அ தெவெனின்ஸ் தியரம். சரிங்களா? இதுக்கு வந்து அம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஒரு 2 டெர்மினல் நெட்வொர்க் இருக்கு. அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் பிளஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸ் மூலமா ரிப்ளேஸ் பண்றது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெவெனின்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு தான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு லீனியர் 2 டெர்மினல் நெட்வொர்க் இருக்கு. அதாவது இந்த சர்க்யூட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு லீனியர் 2 டெர்மினல் சர்க்யூட் இருக்கு. அதுல ஒரு லோட் சர்க்யூட் இருக்கும். இத வந்து நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, கீழ இருக்கிற மாரி மாத்துறோம். அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் பிளஸ் ஒரு லோட் சர்க்யூட். இப்படி மாத்தறதுக்கு பேர் தான் என்னன்னா, தெவெனின்ஸ் தியரத்துடைய பர்ப்பஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு டெலிவிஷனு, இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய சர்க்யூட்ல இருக்கக்கூடிய ஓவரால் ரெசிஸ்டன்ஸ கண்டுபிடிக்கிறதுக்காக இத பயன்படுத்தலாம். அதுல எங்கேயாவது ஒரு சர்க்யூட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதோடைய வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். ஸோ அப்ப இந்த தெவெனின்ஸ் தியரம் அதான் சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடிஹெச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? இது பேர் வந்து ஆர்எல்ன்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? 2வது இது ஆர்எல் ரிமூவ் பண்ணிட்டு, அத எந்த இடத்துல ரிமூவ் பண்றோமோ, அங்க இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ் தான் வந்து என்னன்னா, விஓசி அல்லது விடி கச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தெவெனின்ஸ் தியரம். தெவெனின்ஸோடைய வோல்டேஜ் சொல்லுவாங்க. இது கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்டிஹெச்ச கண்டுபிடிக்கணும். ஆர்டிஹெச்னா தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். அதாவது தெவெனின்ஸோடைய ரெசிஸ்டன்ஸ் சொல்லலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. லுக்கிங் பேக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விடிஹெச் கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வந்து ஆர்எல் சர்க்யூட் ஓப்பன் பண்ணிட்டு, அதுல எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்றத மெஷர் பண்ணதுன்னா, தெவெனின் சர்க்யூட்டோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 2வது வந்து என்ன பண்ணோம்னா, இந்த சர்க்யூட் வந்து ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்டிஹெச் கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ணோம்னா, வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா, அத வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். கரண்ட் சோர்ஸா இருந்தா ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ அப்ப இதுக்கு வந்து 2 கேஸ் இருக்கு. கேஸ் 1 என்னன்னா, ஆம், இந்த சர்க்யூட்ல வந்து எந்த ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸும் இல்லன்னா, நாம என்ன பண்ணலாம்னா, இந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் வோல்டேஜ் சோர்ஸோ, கரண்ட் சோர்ஸோ குடுத்தாங்கன்னா, அத இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மூலமா ரிப்ளேஸ் பண்ணிட்டு, நாம ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஆர்டிஹெச் உடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, ஒருவேளை குடுத்துக்கிற சர்க்யூட் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்துச்சு. அதாவது அந்த நெட்வொர்க் வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, எல்லா சர்க்யூட்டையும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இத டர்ன் ஆஃப் பண்ணாலுமே கூட, அல்லது அதில இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் சோர்ஸ டர்ன் ஆஃப் பண்ணாலும் கூட, சூப்பர் பொசிஷன் தியரத்த வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது கண்ட்ரோல் அதாவது ஆர்டிஹெச் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, விஓ அதாவது ஐஓ அப்படின்ற வேல்யூ வச்சு நம்ம ஆர்டிஹெச்ச கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த சர்க்யூட் வந்து ஓப்பன் பண்றோமோ, அந்த சர்க்யூட்ல V0 நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாரி I0 கண்டுபிடிக்கணும்னா, ஒரு 1 வோல்ட் உள்ள ஒரு வோல்டேஜ் சோர்ஸோ, இல்ல 1 ஆம்ப்ஸ் உள்ள ஒரு கரண்ட் சோர்ஸோ இன்சர்ட் பண்ணி, நாம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அந்த V0 உடைய வேல்யூவோ, இல்ல I0 உடைய வேல்யூவோ வந்து அந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கான லாஸ்ட் ஈக்குவலன்ட் சர்க்யூட் தெவெனின்ஸ் உடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து இந்த சர்க்யூட் தான். தெவெனின்ஸ் உடைய ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து இந்த சர்க்யூட் தான். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டாக உருவாக்கணும். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா, IL = VTH டிவைடு RTH ப்ளஸ் RL அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ ஒருவேளை லோடு வோல்டேஜ் கேட்டாங்க அப்படின்னா, ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, RL டிவைடு RTH ப்ளஸ் RL இன்ட்டு VTHன்னு போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இந்த சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபிகர் 4.27 அதாவது 4.27 கொடுக்கப்பட்டுள்ள அந்த சர்க்யூட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து அந்த ஏபி அப்படின்ற டெர்மினல்ல வந்து நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, 3 வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 6, 16, 36 இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, மாற்றி மாற்றி கொடுத்து எவ்வளோ வந்து லோடு கரண்ட் போகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் என்ன சொன்னோம்னா, ஆர்எல்ல வந்து ரிமூவ் பண்ணணும். ஆர்எல் வந்து நான் என்ன பண்ணோம்னா ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது இந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் நாம் என்ன பண்ணோம்னா ஆர்டிஹெச் உடைய வேலையை கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர்டிஹெச் வேலையை கண்டுபிடிக்கணும்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அதாவது எஸ்சி ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். இந்த கரண்ட் சோர்ஸ் வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டா இந்த 2 ஆம்ஸ் கரண்ட் போகாது.
இந்த 32 வோல்டேஜும் போகாது. இப்போ இந்த சர்க்யூட் வந்து 4 ஓமு 12 ஓமு 1 ஓம் இது ஒன்றா இருக்கும். ஸோ அந்த சர்க்யூட் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் பேரலுக்கான ஃபார்முலா என்னன்னா R1 இன்ட்டு R2 டிவைடு R1 ப்ளஸ் R2 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கான R1 உடைய வேல்யூ என்னன்னா 4, R2 உடைய வேல்யூ வந்து 12. ஸோ கீழே 4 ப்ளஸ்ஸு 12 அது கூட்ட 16, 12 48. அப்போ 48 எத்தனை 16 இருக்கு 3, அப்போ 3 ஓம். அப்போ திரும்ப அந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸையும் இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் சீரிஸாக இருக்கும். அப்போ இது 3 ஓமு அதுக்கப்புறம் 1 ஓம் இது ரெண்டுமே எப்படி இருக்குது சீரிஸாக இருக்கிற இது கூட்டிக்கலாம் ப்ளஸ் போட்டு. ஸோ அப்போ மொத்தம் 4 ஓம், அதாவது ஆர்டிஹெச்சோடைய வேல்யூ வந்து என்னென்னா 4 ஓம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இதுதான் வந்து என்னென்னா இப்போ ஆர்டிஹெச் கண்டுபிடிக்குது. அப்போ விஓசி கண்டுபிடிக்கணும், அதாவது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். அந்த இடத்துல ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ இதில் இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது கரண்ட் சோர்ஸ் இருக்குது. இதில் நம்ம 2 வழியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது என்னென்னா இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் போகாது 0, ஆனால் இந்த விடிஹெச் வழியாக தான் என்ன பண்ணோம்னா கரண்ட் போகும். அப்போ இந்த கரண்ட் தான் இதில் போகும். அப்போ போகும்போது ஸோ இப்போ இதில் 2 கரண்ட் போகும். என்னென்னா I1 அப்படின்ற கரண்ட் போகும், அதேமாதிரி I2 அப்படின்ற கரண்ட் போகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த I1 அப்படின்ற கரண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸோடைய வோல்டேஜ் லாவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கணும். அப்போ சரிங்களா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 32 வோல்ட்டு இங்கே கொடுத்துருக்கோமா. அப்போ நெகட்டிவ்லேருந்து ஆரம்பிக்குதா, நெகட்டிவ் 32 வோல்ட்டு. ஸோ இங்கே வோல்டேஜ் ட்ராப் இருக்குது. இங்கே ப்ளஸ்ஸு 4I அப்படின்னு எடுத்துக்கலாம், அதாவது I1. இங்கே ப்ளஸ்ஸு 12I1 மைனஸ் I2 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இந்த I2 இருக்கு இல்லையா, இந்த I2 உடைய வேல்யூ என்னென்னா 2 ஆம்ஸ். இப்போ இது சேம் டைரக்ஷன் போனால் ப்ளஸ்ன்னு சொல்லலாம், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் வரல I2 உடைய வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மைனஸ் 2 ஆம்ஸ்ன்னு எடுத்துகிறோம், மைனஸ் 2 ஆம்ஸ்ன்னு எடுத்துகிறோம். 2 ஆம்ஸ்ன்னு எடுத்துகிட்டு நாம் இப்போ இதில் என்ன பண்ணோம்னா இந்த லாவை வந்து அப்ளை பண்ணோம். ஸோ நம்ம போடாச்சு. இப்போ இதில் என்னென்னா 32 ப்ளஸ்ஸு 4I1 ப்ளஸ்ஸு 12I1 மைனஸு அதாவது I2 உடைய வேல்யூ -2 போட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இங்கே 32 போடுறோம், ப்ளஸ்ஸு இங்கே வந்து 12I1 இருக்கா, இங்கே 4I1 இருக்குது. அப்போ 16I1, இங்கே 2 இருக்குது, இங்கே 12 இருக்குது. 12 2 24, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகிடும். ஸோ 24 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ 32ல் 12 போச்சு, 24 போச்சு அப்படின்னா மீதி 8. ஸோ 8 வந்து எங்கே இருக்குது, இந்தாண்ட வந்து 16ன்னு இருக்கும். ஸோ இந்த 16 கீழே போச்சு அப்படின்னா I1 உடைய வேல்யூ வந்து என்னென்னா, அதாவது I1 உடைய வேல்யூ என்னென்னா 0.5 ஆம்ஸ். ஸோ இப்போ எவ்வளோ வோல்டேஜ் தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாம் 12 இன்ட்டு I1 மைனஸு I2. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 12 போட்டுறோம். I1 உடைய வேல்யூ வந்து 0.5, I2 உடைய வேல்யூ வந்து 2 -2. ஸோ இந்த -2 இந்த -2 கூடனா +2. அப்போ என்ன இருக்கோம்னா 12 இன்ட்டு 2.5 அப்படின்னா 5×2 25. அப்போ 2×2 30 வோல்ட் வந்து ட்ராப் ஆகும். அப்போ விஓசியோடைய வேல்யூ எவ்வளோ 30 வோல்ட். சரிங்களா, அப்போ வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நேரடியாக ஐஎல் இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இன்னொரு மெத்தட் இருக்குது, அதாவது என்னென்னா நோடல் வோல்டேஜ் அனலைஸ் மெத்தட் மூலமாகவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா, ஸோ அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் விடிஹெச்சோடைய வேல்யூ வந்து 30, ஆர்டிஹெச்சோடைய வேல்யூ வந்து 4, ஆர்ஓலோடைய வேல்யூ வந்து 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 6 ஓமு, இன்னொன்று வந்து 16 ஓமு, இன்னொன்று 36 ஓமு. ஸோ அப்போ இந்த இடத்துல 30 இருக்குது, ப்ளஸ் 6 இருந்துச்சுன்னா 10, 30 எத்தனை 10 இருக்குது 3. ஒருவேளை இந்த இடத்துல 16 இருந்துச்சு 4 இருந்துச்சுன்னா 20, 30 / 20 1.5 ஆம்ஸ். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து இங்கே 36 ஆம்ஸ் இருந்துச்சுன்னா 40, 30 / 40 வந்து 0.7 ஆம்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தெவெனின்ஸ் தேரத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த தெவெனின்ஸ் தேரம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து அதாவது இண்டிபெண்டன்ட் சோர்ஸாக இருந்தால். ஒருவேளை டிபெண்டன்ட் சோர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸோ இதுலேயே நல்லா தெரிஞ்சுங்க, இதுதான் வந்து என்னென்னா டிபெண்டன்ட் சோர்ஸ். சரிங்களா, இந்த மாதிரி டிபெண்டன்ட் சோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே அதாவது ஆர்டிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்ன, அதாவது இங்கே கரண்ட் சோர்ஸ் அந்த ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். சரிங்களா, ஓப்பன் சர்க்யூட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து
நம்ம எந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அந்த சர்க்யூட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது ஒரு வோல்ட் மீட்டர் மூலமாக நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அது 1 வோல்ட்னு எடுத்துகிட்டு இதில் கிர்ச்சாப்ஸோடைய வோல்டேஜ் லாவோ அதாவது மெஸ்கரண்ட் அனலைஸ் படி வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணி நாம் இந்த விஎக்ஸோடைய வேல்யூ அதேமாதிரி I1 I2 வேல்யூ வச்சு லாஸ்ட்டாக I3யை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த I3 தான் வந்து I0ன்னு நம்ம எடுத்துக்குவோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்டிஹெச்சோடைய வேல்யூ கண்டணும், அதாவது V/I அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு V0/I0ன்னு போட்டு நம்ம லாஸ்ட்டாக இதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ணுறாங்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இது கொஞ்சம் தான். சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டு சர்க்யூட்டில் வந்து கிர்ச்சாப்ஸோடைய வோல்டேஜ் லாவை அப்ளை பண்ணால் இது 2Vx. சரிங்களா? அப்போ இங்கேருந்து போகும்போது இதில் போகிற கரண்ட் என்னது I1 - I2. அப்போ எந்த ஓமையா 2 ஓமையா. ஸோ அந்த படத்தை தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இங்கே போட்டிருப்பாங்க. சரியா? அப்போ போடும்போது இப்போ இந்த 2Vx இருக்கு இல்லையா, இது மைனஸு, இங்கே ப்ளஸ்ஸு 2I1 இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் 2I1 - I2 இருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டை இந்த -2Vx இங்கே கொண்டு போயிடும். அப்போ ப்ளஸ் 2X இங்கே என்ன இருக்கும் 2I1 - I2ன்னு இருக்கும். இதே அடித்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா Vx = I1 - I2ன்னு இருக்கும். I1 - I2ன்னு இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 4I2, அதாவது 4I2னா என்னென்னா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கான். அதாவது என்னென்னா இந்த அதாவது இந்த 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து இங்கே ஒரு வோல்டேஜ் ஒன்று ட்ராப் ஆகுது, அதாவது Vx அப்படின்ற ஒரு வோல்டேஜ் ட்ராப் ஆகுது அப்படின்னா இங்கே போகிற கரண்ட் என்னது 4I2 தான். சரிங்களா? அப்போ 4I2 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 4I2ன்றது Vxக்கு சமம், அதாவது 4I2ன்றது Vxக்கு சமம். அப்போ Vxக்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ 4I2 = I1 - I2. சரிங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ எடுக்கும்போது இப்போ இங்கே -I2ன்னு எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டாவது வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ், அதாவது ப்ளஸ் I2 ஆகிடும். அப்போ நம்மளுக்கு I1உடைய மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா -3I2ன்னு கிடைக்கும். 3I2 இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கிர்ச்சாப்ஸோடைய KVL வோல்டேஜ் லாவை பயன்படுத்தி ரெண்டாவது லூப்புக்கு ஒரு ஈக்குவேஷன் வரைகிறோம். அப்போ ரெண்டாவது லூப்புக்கு ஈக்குவேஷன் வரையும்போது எப்படி வரலாம், அதாவது இதான் ரெண்டாவது லூப். ஸோ இப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன் இங்கே 2I2 - I1 அப்படின்னு எழுதலாம். திரும்ப இங்கே வரும்போது ப்ளஸ்ஸு 6I3 - I2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அதாவது I2 - I3ன்னு எழுதலாம். திரும்ப இங்கே போகும்போது அதாவது இங்கே என்ன இருக்குது 4, அதாவது 4Vxன்னு இருக்குது. சரிங்களா? அப்போ 4Vx இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல 4I2ன்னு போடலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துறாங்க, ரெசிஸ்டன்ஸை கொடுத்துறோம். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 4I2 அப்படின்னு போட்டு =0. ஸோ அப்போ அந்த இதுதான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே எழுதிருப்பாங்க. அதாவது 4I2, 2I2 - I1, 6I2 - I3 அப்படின்னு போட்டுருவாங்க. அதேமாதிரி மூணாவது ஈக்குவேஷன் வரும்போது இதில் போகிற கரண்ட்டு I3 - I2, இதில் போகிற கரண்ட்டு I3 தான். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஃபார்மேட்டில் அங்கே போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா 6I3 - I2, 2I3 + 1ன்றது என்னென்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுற வோல்டேஜ் சோர்ஸ். இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா I3உடைய மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா -1/6ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஆர்டிஹெச்சோடைய மதிப்பு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா V0/I0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ V0உடைய வேல்யூ 1, I0உடைய வேல்யூ 1/6. அப்போ இங்கே போச்சுன்னா 6 ஆகிடும். 6 ஓம் வந்து ஆர்டிஹெச். ஸோ இப்போ இதுதான். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுக்கு அடுத்தது VTH வந்து ஃபைன் பண்ணணும். VTHன்றது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். அப்போ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ்னா எங்கே இருக்குது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த சர்க்யூட்டை நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சர்க்யூட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதில் கரண்ட் போகாது. அப்போ இங்கே என்ன இருக்கோ அதுதான் வோல்டேஜ், இங்கே என்ன இருக்கா அதுதான் வோல்டேஜ். ஆனால் இங்கே என்ன விஷயம்னா இங்கே ஒரு Vxன்னு ஒரு டெர்மினல் வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்போ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணோம்னா வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதுதான் அங்கே சொல்லியிருப்பாங்க 2Vx. சரிங்களா? 2Vx. சரிங்களா? 2Vx கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டாக வந்து VTH உடைய வேல்யூ வச்சு 20 வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதே தான் பார்த்துக்கலாம்.